பிஜேபியே எடப்பாடியினுடைய தயவிலே அவரை சேர்த்து கொண்டு தான் தேர்தலில் இருக்க முடியும் என்ற நிலையில் இருக்கிறது. தனியாக நின்று பார்த்தார்கள் அண்ணாமலை பாராளுமன்ற தேர்தலில். போன முறை 40க்கு 40 இடங்களும் திமுக வந்ததற்கு அண்ணாமலை தான் காரணம். அவர் திமுகவை எதிர்த்து ஒழிக்க வேண்டும் என்று நினைக்காமல் இரண்டாவது கட்சியாக இருக்கின்ற மாற்று கட்சியாக இருக்கின்ற தன்னோடு ஒத்த அதிமுகவை ஒழிக்க நினைத்தார். மாற்று இடத்திற்கு அவரை வீழ்த்தி அந்த இடத்திற்கு தாங்கள் வர வேண்டும். காங்கிரஸை வீழ்த்தி திமுக அந்த இடத்திற்கு வந்தது. காங்கிரஸை 67 வீழ்த்தி அந்த இடத்திற்கு திமுக வந்தது. பிறகு தன்னுடைய இடத்தை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டது. அதுபோல் அண்ணாமலை திமுகவை வீழ்த்துவதற்கு முயலாமல் சேர வேண்டியவர்களோடு சேர்ந்து திமுகவை வீழ்த்தி அந்த இடத்திலிருந்து அதை அகற்றிவிட்டு பிறகு நமக்குள் பங்கு போட்டுக்கொண்டு 2வது இடத்திற்கு வருவது என்பது நியாயமான அரசியல். அது புரியாமல் அண்ணாமலை செய்த காரணத்தினாலே 40 இடத்துக்கு 40 இடமும் அவர்கள் வந்து வலிமையானவர்களாக காட்சியளிக்கிறார்கள். அதிமுக தோற்றது, பாமக தோற்றது, அண்ணாமலை தோற்றார், எல்லாரும் தோற்றார். உங்களுடைய அரசியல் சரியில்லை என்று டில்லிக்காரன் அவனே நேரடியாக எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லி அவர்களோடு சேர வேண்டிய கட்டாயம் வந்ததே.